கிரீன் ஸ்டார் நீட் அகாடமிலேருந்து படித்தேன். 1 இயர் லாஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணேன். இப்போ என்னால் மார்க் எடுக்க முடிஞ்சுச்சு. பிகாஸ் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது. நீட் இருக்கிறனால எங்களை மாதிரி இருக்க மக்கள் எல்லாருனாலும் படிக்க முடிஞ்சுது. ஸோ எல்லாத்துனாலும் நீட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். இல்லை அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான எல்லாத்துனாலும் ஃபீஸ் கட்ட முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும். நீட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறையா அஹ், நிறைய மக்கள்னால போக முடியாது, காசு பணம் இருக்கிறவங்கனால மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாருமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட மக்களோட ஆசையும் அதுதான். ஸோ நீட் இருக்கிறது நல்லது. அதனால தான் நானும் செலக்ட் ஆகிருக்கேன். என்ன மாதிரி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே அமௌண்ட் கம்மியாக செலவு பண்ணி நீட்டு படிக்க முடிஞ்சதுனால தான் டாக்டருங்கிற ஒரு சீட்டு வாங்க முடிஞ்சிச்சு. அதனால் நீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ 12th மார்க் மட்டும் பேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ நீட் இருக்கிறதுனால எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சி இன்னொரு சான்ஸாக ஒரு டாக்டருங்கிற சீட் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது செகண்ட் சான்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் சான்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு சான்ஸ் கொடுக்குது. இந்த நீட்டுங்கிறது செகண்ட் சான்ஸ் கொடுக்குது. இப்போ 12th மார்க் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடச்சிருக்கும். இப்போ நீட்டுங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ் கொடுக்குது. இந்த டாக்டர் சீட் வாங்குறதுக்கு செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ் கொடுக்குது. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன். என்னோட அப்பா அம்மாலாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் +2 மார்க் வச்சு நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட்லாம் +2 மார்க் வச்சு எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லை, நீட் எக்ஸாம் இருக்கனால பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பணக்காரங்க தான் நீட் எம்பிபிஎஸ் ஆனாங்க. இப்போ நாங்கள் ஏழ்மையாக இருக்கவங்களும் நீட் எக்ஸாம் இருக்கனால எக்ஸாம் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் ஆகலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சனால 7.5% இருக்கு. அதனால 5 வருஷம் எம்பிபிஎஸ் ஃப்ரீயாக படிக்கலாம். இது இல்லைன்னா ப்ரைவேட்டில் அமௌண்ட் கட்டி படிக்க முடியாது. ஏன்னா எம்பிபிஎஸ் 5 வருஷங்கனால 1 கோடி அமௌண்ட் வந்துடும். 7.5% இருக்கனால பரவாயில்ல. இதனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு நீட்டு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.